Hi everyone, welcome to the channel Automation Testing Tamil. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவால இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அதோட யூஸ்ஃபுல் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அது யூஸ் பண்ணுறதால நம்ம வந்து என்னென்ன பெனிஃபிட்லாம் நமக்கு கிடைக்குது அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஜாவால இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, நீங்கள் வந்து ஒரு பேஸ் கிளாஸில் க்ரியேட் பண்ணதை வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் அதிலேயே க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இன்னொரு கிளாஸில், மறுபடியும் நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ண தேவையில்லை. அங்கே யூஸ் பண்ணதை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கிளாஸை கால் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா we can access one class property from another class without creating multiple objects by using extends keyword. It is called as inheritance சொல்லணும் இன்டர்வியூவில். அண்ட் அட்வான்டேஜஸ்னு சொல்லும்போது மெமரி வேஸ்டேஜஸ் கெட்ஸ் ரெடியூஸ்ட், ரீயூசபிள் கோட் பர்பஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் கெட்ஸ் ரெடியூஸ்டு. அவ்வளோதான், இது மூணும் தான் அட்வான்டேஜஸ். இன்டர்வியூவில் கேட்டால் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, கரெக்டாக இருக்கும். அண்ட் டைப்ஸ் இருக்குது. தெர் ஆர் 5 types of inheritance in Java. Single inheritance, multiple inheritance, multi-level inheritance, hierarchical inheritance and hybrid inheritance. ஓகே, இதை வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தனித்தனியாக அது எல்லாத்துக்குமே ஒரு வீடியோவாக போடுறேன். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் சிங்கிள் பேரண்ட் கோயிங் டு சப்போர்ட் அ சிங்கிள் சைல்டு, அதுதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் மோர் தென் 2 பேரண்ட், மோர் தென் 1 பேரண்ட், நிறையா பேரண்ட் வந்துட்டு ஒரு சைல்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பேரண்ட் கிளாஸ் வந்துட்டு 2-3 பேரண்ட் கிளாஸ் வந்துட்டு சைல்டு கிளாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் level by level inheritance, grandparent to the parent and then to the child, அப்படியே ஒன்னொன்னா அப்படியே போகிறது தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைரார்க்கினா வந்துட்டு 1 parent going to support single child separately. ஹைப்ரிட்ங்கிறது எனி காம்பினேஷன் ஆஃப் எனி டூ இன்ஹெரிட்டன்ஸ், ஏதாச்சும் 2 காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் நமக்கு ஒர்க் ஆகாது ஜாவாவில். ஏன்னா 2 சைமல்டேனியஸ் 2 பேரண்ட் கிளாஸ் வந்து ஒரு சைல்டுக்கு சப்போர்ட் பண்ணும்போது சைல்டு கிளாஸ் வந்துட்டு எரர் ஷோ பண்ணும். எப்படின்னா எந்த பேரண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கறது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் இது வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூவில் வந்துட்டு இதே மாதிரியே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நான் வந்து இதுக்கு தனியாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், கோடிங்கோட போடுறேன். அது இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஸ்டின். பிகாஸ் ஜாவா செலோனியமில் பேசிக்கான திங்கே இது தான். பேஸ் கிளாஸிலிருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம் அண்ட் என்கேப்சுலேஷன் 4மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். தேங்க்யூ.